ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேக் ஸ்டிச் பார்த்தோம். இப்போ வந்து ஆரி ஒர்க்கில் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசி வச்சு கட் பீடு, சுகர் பீடு வச்செல்லாம் நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம். அதனால் இதை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஒரு சில்க் த்ரெட்லையும் ஜரிலையும் போட்டு பழகிட்டிங்கன்னா, அந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஒர்க்கும் நம்ம பண்ணிடலாம். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜரியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழேருந்து ஒரு லைன் ஜரி மேலே எடுத்தாச்சு. லாங் செயினாக ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் போடுறேன். இதுதான் ஆரி ஒர்க்கில் நம்ம லாக்குன்னு சொல்லுவோம். ஏன் லாக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாங் செயின் போட்டால் கண்டிப்பாக ஒரு குட்டி லாக்கு போடணும். அப்படி போட்டால் தான் அந்த செயின் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மிட் பாயிண்டில் வெளிப்பக்கமாக நீங்கள் ரைட் சைடில் போட்டாலும் ஓகே, லெஃப்ட் சைடில் போட்டாலும் ஓகே, அந்த ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பக்கம் வெளியில் பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துகிட்டு அதுக்கு மிடில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்தால திருப்பி ஒரு லாங் செயின் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடணும். நான் இதில் லைன் போடாமல் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் போடும்போது லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே அந்த நீடியில் ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு லாங் செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மிடில் ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இந்த மிடில் போடுற செயின் எங்கே போடணும்னா வெளிப்பக்கமாக தான் போடணும். செயினோட பக்கத்தில் வெளியில் போடுங்க. அது லெஃப்ட் சைடானாலும் ஓகே, ரைட் சைடானாலும் ஓகே. அந்த ஸ்டெம் மாதிரி வரும். இது எதுக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொடி டிசைன்லாம் போடுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போட்டு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை மேங்கோ டிசைனில் அப்ளை பண்ணலாம். கொடி டிசைன், நம்ம ஒரு ப்ளவுஸில் கொடி டிசைன் போடுறீங்க, சிம்பிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கு பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நம்ம பீட்ஸ்லேயும் பண்ணலாம், ஜர்தோஸ்லேயும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். இப்போ பேசிக் லெவலில் நம்ம முக்கியமான ஸ்டிச்சஸில் இதுவும் ஒன்று. ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு லாங் செயின் போட்டாச்சு. குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அதை அந்த நீடியில் அப்படியே பேக் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட செயினோட வெளிப்பக்கத்தில் ஒரு லாங் செயின், குட்டி லாக்கு போட்டுட்டு அகைன் நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடணும். இதே மெத்தடு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்சுங்கிறது நம்ம போட்ட செயினுக்கு உள்ளுக்குள்ளே போடுவோம். இது வெளிப்பக்கமாக போடணும். அதுதான் டிஃப்ரென்ஸு. பாருங்கள், லாங் செயின் போட்டுட்டு அப்படியே நீடியில் பேக் சைடு திருப்பி அந்த போட்ட செயினோட வெளிப்பக்கத்தில் மிடில் பார்ட்டு, அதாவது ஒரே லென்த்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம போடுற லாங் செயினும் சரி, அதுக்கு மிடில் லாங் செயின் கரெக்ட் அளவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது கரெக்டாக வரலன்னா நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கு போடும்போது அதனுடைய மிடில் வந்து 1/2 இன்ச்சு வருமா, அந்த 1/2 இன்ச்லேயே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நான் சும்மா வந்து போட்டுறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1 இன்ச்சை ஃபஸ்ட்டு 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் லைனில். அந்த 1 இன்ச்சில் லாங் செயின் போடுங்க. அதோட மிடில் பார்ட்டு 1/2 இன்ச்சில் வெளிப்பக்கமாக ஒரு லாங் செயின் அப்படி போட்டிங்கன்னா இன்னுமே ப்ராப்பராக உங்களுக்கு லைன்ஸ் வந்து வரும். ஆல்ரெடி போட்டவங்க அந்த பார்த்தே போட்டுருவாங்க. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ எடுத்த கண்டு வந்து உடைக்காத ஒரு கண்டு எடுத்தேன். அதாவது இது வரைக்கும் யூஸ் பண்ணாத கண்டு. இது வந்து டபுள் பெல் பிராண்டு தான். கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஷேடிங் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஷேடை வச்சு அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து அதே கலர் நம்ம வாங்கிக்கலாம். இந்த நம்பர் மாறிச்சுன்னா ஷேடிங் கலரும் மாறும். ஒன்று லைட்டாக இருக்கும், இல்லை டார்க்காக மாறிடும். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டை ஒரு புதுசாக எடுக்கிறீங்கன்னா அந்த ரேப்பரை, அந்த அட்டையை எடுத்து அந்த கண்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அது தேவைப்படாது. ஆனால் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு கண்டு தீந்துருச்சுன்னா அதே கலர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லி வாங்க முடியும். அதனால் இது ஒரு முக்கியமான டிப்ஸு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
இது போடுற செயினை லாங்காக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் மெதுவாக போடுங்க. எனக்கு 2 நாள் போட்டதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நீட்டாக வந்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம போட போட சரியாக வந்துடும். நான் போடாமல் விட்டுட்டேன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. அதான் எந்த ஒரு வேலையுமே நம்ம செஞ்சுட்டே இருந்தால் தான் அதில் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் வரும். நம்ம இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு 40 ஸ்டிச்சுக்கிட்ட போடுவோமா பேசிக்கில், அதுலேயே எனக்கு கொஞ்சம் வந்துடும் கரெக்டாக. இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நான் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா அது கொஞ்சம் கை வலியாகுதுன்னு தான் நான் ஆரி ஒர்க்கே போடாமல் இருந்தேன். இப்போ நம்ம போடும்போது கொஞ்சம் நமக்கு அது கரெக்டாக வந்துடும். நீங்களும் ரெகுலராக ஒரு டிசைன் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, நான் சிங்கிள் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துடுறேன். அந்த ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டும் லூஸாக பிடிங்க, ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு சிங்கிள் த்ரெட்டு வந்ததுனால நான் அதை எடுத்துகிட்டு திருப்பி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், எனக்கு சிங்கிள் த்ரெட்டும் வந்துடுச்சு. அப்படி சிங்கிள் த்ரெட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செயினை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின் போட்டு அது சைடில் மிடில் கொண்டு போய் லாக் செயின் போட்டுட்டு அகைன் நான் வர்ற லாங் செயின் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வந்துடணும். சைடில் ஒரு ஸ்டெம் மாதிரி வரும், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். நமக்கு செடிகள்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த தண்டு பகுதி அந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ஒரு லைன் நேராக வரும், இன்னொரு லைன் சைடில் சின்ன சின்ன ஸ்டெம் மாதிரி வரும். அதுதான் இது ஸ்டெம் ஸ்டிச்சு. பாருங்கள், லாங் செயின், குட்டி லாக் போடுறத ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க, அப்போ இன்னுமே நீட்டாக இருக்கும். அதே செயினுக்கு பேக் சைடு கொண்டு போய் வெளிப்பக்கமாக ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இந்த செயின் எங்கே போடணும்னா செயினோட வெளிப்பக்கம் தான் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் உள்பக்கமாக போடவே இல்லை, வெளிப்பக்கம் லாங் செயின் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு லாக் போட்டாச்சு. அதை அப்படியே வெளிப்பக்கமாக போட்ட செயினோட மிடில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். எனக்கு இது பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து கவனமாக கீழே பிடிக்கிற நூல் வந்து லைட்டாக பிடிச்சிருக்கேன். இன்னுமே எனக்கு கரெக்டாக வரணும். ஆனால் இது நேற்று முந்தா நாளைக்கு இன்றைக்கி ஓகே நல்லா வந்திருக்குது. போட போட வந்துடும். நீங்களும் நல்லா பழகுங்க. சில்க் த்ரெட்டு மெயின். ஏன்னா நம்ம அந்த ஷைனிங் வரணும். எனக்கு 2 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி தான் அந்த சில்க் த்ரெட்டில் ஒரு ஷைனிங் இருக்கும். அது இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வந்திருக்குது. இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. என்னென்னா நம்ம வந்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட போட வந்துடும். எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம போட வரலன்னு நினைக்காதீங்க. நான் போட்டு பழகி எனக்கே ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்கள் புதுசாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் போட்டு போட்டு பாருங்கள். ஒரு 1 வீக் நீங்கள் சில்க் த்ரெட்லேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை விட நீங்கள் சூப்பராக போடுவீங்க. ஏன்னா எல்லாராலையும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லாக் செயின் போட்டுட்டு அந்த நீடிலோட ரொட்டேஷனும் ரொம்ப முக்கியம். சில்க் த்ரெட் வந்து ஒரு த்ரெட்டு வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லாங் செயின், குட்டி லாக் செயின், அதை அப்படியே பேக் கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. நம்ம போட போட வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது சில்க் த்ரெட்டை ஒரே லைனில் போட்டுட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது. புதுசாக பழகுறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு டிசைன் போட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் அப்புறம் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் நான் ஜான்வரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நான் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஜான்வரி 1 வீக்கு கண்டிப்பாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணும்னாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த சில்க் த்ரெட்டு போட போட வந்துடும். இப்போ நான் ஒரு சின்ன கொம்பு டிசைன் மாதிரி வரைகிறேன் பாருங்கள்.
இது ஸ்டெம் ஸ்டிச்சு பொதுவாக நம்ம எதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டெம் மாதிரி போடுறது, கொம்பு மாதிரி போடுறது, இந்த மாதிரி டிசைனில், மேங்கோ டிசைனில் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம். எதில் வேணாலும் போடலாம். ஆனால் இதில் போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு சின்ன கொம்பு டிசைன் மட்டும் வரைஞ்சிட்டு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கொம்பை ரொம்ப உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு போகாதீங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் நம்ம போடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப வளைச்சி உள்ளே வரை கொண்டு போக வேண்டாம். இப்போ நம்ம வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உள்ளேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த கொம்பு டிசைன் வளையுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் சின்னதாக போட்டுக்கோங்க. ஒரு லாங் செயினு, குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு, அது 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுட்டு போட்டதுனால எனக்கு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் வந்தது. நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லரிங் கிளாஸ் நம்ம பாபி நூல் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு த்ரெட்டும், சில்க் த்ரெட்டு கண்டுலேருந்து ஒரு கண்டு எடுத்து ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு கட் ஆகாது. அந்த மாதிரி நீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சின்ன கர்வ் வரும்பொழுது நம்ம போடுறதும் கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு கட் ஆயிடுச்சு. நான் திருப்பி எடுத்துகிட்டு தான் போடுறேன். நான் கொஞ்சம் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் இல்லை, அதனால தான் நான் ப்ரூச் கிளாஸு போடலை. நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ளேலிஸ்ட்டு 2 ப்ளேலிஸ்ட்டு இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் ஒன்று, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300 வாங்கின கிளாஸும் இருக்குது. அந்த ஃப்ரீ கிளாஸ் ப்ரூச்சஸ் கிளாஸ் நம்ம 300 ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். நான் இடையில ஒரு வீக்லி ஒரு 2 or 3 டேஸ் நான் ப்ரூச்சஸ் கிளாஸும் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் டேரெக்டாக யூடியூப் பார்த்துமே கற்றுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம். ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதில் நம்ம மேஜராக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில்க் த்ரெட்டை லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி இழுத்தாலும் சிக்கு விடும். சிங்கிள் த்ரெட்டாகவும் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீடிலையும் நம்ம லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். டியூலிப் பிராண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறாங்க. நான் அயன் நீடியில் வச்சுருக்கேன், அதனால் பிடிச்சி இழுக்குது. நான் நெக்ஸ்ட்டு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு டியூலிப் பிராண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. அது நிறைய பேர் பென் இருக்குது பார்த்தீங்களா, 5 ரூபி பென்னுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போனா அந்த க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அயன் நீடியிலே தான் மேக்ஸிமம் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன வளைவு வர்ற இடத்துல அந்த லாங் செயினை கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு லாங் செயின் போடுங்க ஃபஸ்ட்டு. எனக்கு சில்க் த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக வந்துருச்சு. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து விட்டு திருப்பி அகைன் போடுங்க. சிங்கிள் த்ரெட்டாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். நம்ம ஒரே ஒரு லைனில் போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ப்ளவுஸில் போடவே முடியாது. நான் எவ்வளோ நாளாக போட்டிருந்துமே எனக்கு இது கொஞ்சம் நான் போடாதனால அது ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்கள். அதனால் ரெகுலராக போடுங்க. அது நல்ல பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு அது ஈஸியாக வரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஏதாவது ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும் உங்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கொம்பு சைடில் வளைவு சைடில் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுற மாதிரி தான் ஈஸியாக போட்டுக்கலாம். அந்த கொம்பு சைடு போடும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு லாங் செயினு
அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த இடத்துல நீங்கள் படம் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல போடுங்க. லாங் செயின் போட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு, நான் இப்போ வந்து ஸ்டெம் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் உள் பக்கமாக வர மாதிரினாலும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஒரு லாங் செயின் போட்டிருக்கேன். சிங்கிளாக வந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு திருப்பி போடுங்க. ஒரு லாங் செயினு. அந்த லாக்குங்கிறது குட்டி செயின் தான். அதை வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக நீடில் கொண்டு போய் ஒரு லாங் செயின், குட்டி லாக் செயின். இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ஈஸியாக வந்துடும். நம்ம ட்ரை பண்ண தான் வரும். இதில் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் நமக்கு அது ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இந்த கிளாஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் நானும் ப்ளவுஸ் ஒர்க்கை உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணுங்கிறதுலேருந்து அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். அதில் ப்ளவுஸ் ஒர்க்கு பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணணும், சில்க் த்ரெட் வச்சு எப்படி பண்ணுறது, ஜர்தோசி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அதாவது போட தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த 40 ஸ்டிச்சு போடுறதுக்குள்ளே நம்ம நல்ல அந்த சில்க் த்ரெட்டு ஹேண்ட்லிங் நமக்கு வந்துடும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியனும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்து, இது நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக போட்டு காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு கொம்பு டிசைனு. நீங்கள் ஒரு பெரிய இமேஜ் ஒர்க் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பழக முடியும். அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வரலைன்னா திருப்பியும் சொல்லுங்கள். நான் இன்னொரு இமேஜ் ஒர்க்கு கண்டிப்பாக போடுவேன். நேத்திக்கு போட்ட ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்குமே நம்ம இமேஜ் ஒர்க் ஒன்று போடலாம். போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஸ்டிச்சை முதல்ல ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பாருங்கள். ஒரு மேங்கோ டிசைனோ இந்த மாதிரி கொம்பு டிசைனோ எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டிசைன் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். புதுசாக பழகுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வேகமாக சில்க் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாகவே போடுங்க. புதுசாக போடும்போது நம்ம மெதுவாக போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். சில்க் த்ரெட்டு கட் ஆகாமல் ஒரு பிசுறு எதுவும் வராமல் நீட்டாக இருக்கும். அதனால் மெதுவாகவே போட்டு பாருங்கள். வந்துடும் கண்டிப்பாக. இதை ஃபுல்லாக இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் டிசைன் பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.